டேய் பூசணிக்கா மண்டையா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா, செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கம்பா. யார பார்க்க வந்தீங்க? உங்களை தான் நாங்க பார்க்க வந்திருக்கோம். வேற யார பார்க்க வந்திருக்கோம்னு நினைச்சீங்க? என்ன எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்க? இங்க பாரு, நான் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பிறந்திருக்கேன். அவன் கூட 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் புதுசா பிறந்திருக்கான். டாக்டர் ஜட்கா உள்ளதான் இருக்காரு, அவரை போய் பாருங்க போங்க. அட வா மோட்டு, என் உடன்பிறா சகோதரா, என் அருமை நண்பா, எப்படி இருக்க? டாக்டர் ஜட்கா சார், நீங்க என்ன திலாலங்கடி வேலை எல்லாம் பண்ணிருக்கீங்க? அட இது எல்லாமே என்னுடைய குளோனுப்பா. இந்த எந்திரத்தனமான வாழ்க்கையில எல்லா வேலையும் எப்படி நாம மட்டும் செய்ய முடியும்? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஆளை வைக்கணும்ல. அதான் என் குளோனை வச்சு நான் வேலை செய்ய வைக்கிறேன். எல்லா வேலையும் அவங்க பாத்துப்பாங்க. டாக்டர் பூசணிக்கா மண்டையா, தயவு செஞ்சு எங்களுக்கு நீ ஒரு பெரிய உதவி பண்ணணும். நாங்க கொஞ்சம் வீடை ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக என்ன மாதிரியே க்ளோன்ஸ் ரெடி பண்ணனா அவங்கள வச்சு வேலையை வாங்கிப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி சரி, கவலைப்படாத மோட்டு, நீ அதுல போய் படுத்துக்க. ஏ மோட்டு, நல்லா யோசனை பண்ணி செய். டாக்டர் ஜட்கா என்ன பண்ணாலும் அதுல ஒரு வில்லங்கத்தனம் இருக்கும். பின்னால அவஸ்தைப்படாத மோட்டு. ஹலோ டாக்டர் ஜட்கா, நீங்களும் ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. நமக்கு இந்த ஒரு மோட்டு வாலியே முடி பிதுங்குது. ஒருவேளை 4-5 மோட்டோ வந்துருச்சுன்னா நமக்கு ஆளே. அட கஜகஜா, மோட்டு என்னுடைய உயிர் நண்பன். அவனுக்கு நான் உதவி செஞ்சுதான் ஆகணும். இந்தோ இதை எடுத்துக்கிட்டு போ. பரங்கிக்கா மண்டையா, நான் வந்து என்னுடைய போட்டோவை கேட்கல, என்ன மாதிரியே க்ளோன்ஸ் தான் கேட்டேன். அட மோட்டு, என் உயிர் நண்பா, நான் சொல்றத புரிஞ்சிக்கோ. இத நீ வீட்டுக்கு கொண்டுட்டு போய் தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற வச்சா போதும். இவங்க க்ளோன்ஸ் ஆகி வெளியில வந்துருவாங்க. தேங்க்யூ பூசணிக்கா மண்டையா, தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். கனவை கண்டினியூ பண்ணாம சீக்கிரமா முடிச்சிட்டு வா மோட்டு, போகலாம். பத்துலு, நான் ஒரு கனவு கண்டேன், ரொம்ப சுகமா இருந்தது. நம்ம நட்புக்கு எத்தனை வயசு ஆகுது தெரியுமா? 20 வருஷமா நான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். பத்துலு, போட்டோலாம் பறக்குது. புடி புடி. ஆஹா, டாக்டர் மணி கிட்ட என்னுடைய க்ளோன்ஸ் நான் கேட்டேன், பத்லோட க்ளோன்ஸ் நான் கேட்கவே இல்லையே. இங்க யாரு பத்லு அப்படியே படமா வரைஞ்சு வச்சது? பத்லு, நீ எங்க இருக்க? உன்னுடைய படத்தை வரைஞ்சு வச்சிருக்காங்க பாரு. நான் கட் அவுட்டா மாற வேண்டியதா போச்சு மோட்டோ. ஓ, நீதான் இப்படி படமா கீழே படுத்து கிடந்தியா? அந்த வண்டி கிட்ட இருந்து உன் போட்டோவை காப்பாத்துறதுக்காக நானே கடைசியில படமா ஆயிட்டேன். வா, அந்த போட்டோவை தேடலாம். கிடைச்சிருச்சு. யாராவது பார்த்தா நம்மள ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. ஆஹா, நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. விளையாட்டு மாமி, சீரியஸா அம்மா. ஆஹா, 3வது படம் சீக்கிரமா வா. எம்மோ பெரிய வாய். ஹலோ டாமி, ஜிம்மி, ஜூலி, டைகர், என்ன பேரு சொல்லி கூப்பிடுறதுன்னு தெரியலையே. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோ. அந்த படத்தை மட்டும் கொடுத்துரு. சொன்னா கேளு, அந்த படத்தை எனக்கு உயிரு. அது நல்ல மூட்ல இருக்கும் போதே ஓடிடலாம் மோட்டோ. இந்த க்ளோன் பண்றதுக்காக போய் எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம். இல்ல, கண்டதெல்லாம் நம்மள துரத்த ஆரம்பிச்சிருச்சு. மாட்டினா 3 kg எடுத்துரும். ஓடி வந்துரு. ஏய் மோட்டோ, நீ என்ன பண்ற? டாக்டர் ஜட்கா என்ன சொன்னாரு? கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊற வைக்க சொன்னாரு இல்ல, நீ என்ன பண்ற? ஆஹா, இப்ப என்ன பண்றது பத்துலு? ஆஹா,
ஜெய் ஹோ. ஆஹா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மாதிரியே 3 பேர் இருக்காங்க. இந்த சந்தோஷத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. பல்ல 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 பல்ல. ஏய் மண்டையா, டான்ஸ் ஆனது போதும், முதல்ல எங்களுக்கு தான் வேலையை கொடு. ஆஹா, டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நாங்க சூடா சமோசா சாப்பிடணும். சமோசா சாப்பிட்டாதான் எங்களால சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியும். பாத்தியா, நேத்து பெஞ்ச மழையில இப்ப பூத்த காளானுங்கெல்லாம் நம்மள மிரட்டுது மோட்டோ. நீ எவ்வளவு பெரிய பிஸ்தா, உன்னையே மிரட்டுறாங்க பாத்தியா மோட்டோ. நீங்க எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வேலை நீங்க செய்யணும், ரெஸ்ட் நான் எடுக்கணும். புரியுதா? நீ செஞ்ச குற்றங்கள் 3. முதல் குற்றம், அந்த பொம்பளை எங்க போட்டோவை காலால மிதிச்சது. அதுக்கப்புறம் அந்த நாய் எங்க போட்டோவை கடிச்சது. அதுக்கப்புறம் ட்ரக்குக்கு கீழே எங்க போட்டோவை விட்டது. இதுக்கு தண்டனையா வேலையை நீ செய்யணும், ரெஸ்ட் நாங்க எடுக்கணும். அதுதான் முறையான சரியான தீர்ப்பு. வேலையை நான் செய்யவே மாட்டேன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. என்னடா இன்னைக்கு டியூட்டி இதோட முடிஞ்சது. நேரம் உங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு சரியான நேரத்துக்கு வரல கொண்டாடுவேன். இது வரைக்கும் நம்ம மேல யாருமே கை வச்சது இல்ல. நம்ம ஃப்ரெண்டுகளை கூட்டு வந்து அவனுங்களை ஒரு வழி பண்ணலாம் மோட்டோ. ஐடியா. மண்டையா, சூடா 2 பிளேட் சமோசாவை கொடு. ஏற்கனவே வாங்கி தின்னதுக்கு பைசாவை கொடு, அதுக்கப்புறம் நான் உனக்கு சமோசா தரேன். பணத்தை கொடுக்காம சமோசாவை வாங்குறதுக்கு நான் என்ன முட்டாளா? இந்த பணத்தை வாங்கிக்க, சமோசாவை சூடா கொடு. மொத்த கடனை செட்டில் பண்ணிடுவல்ல, அப்படின்னா இந்த சூடா சாப்பிடு. எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடு. என்ன அப்படி வெறித்தனமா தின்னு முடிச்சுட்ட? மாச கணக்குல பட்டினியா கிடந்தான்னு நினைக்கிறேன். சரி, நான் சாப்பிட்டதுக்கு கணக்கு சொல்லு பாக்கலாம். 60, 70. சீக்கிரமா சூடா சமோசா கொண்டு வா. ரொம்ப ரொம்ப பசிக்குது. ஐயா, இப்பதானே கடையில இருந்த மொத்த சமோசா வாங்கி தின்ன. இப்ப சாப்பிட டேபிளும் சேரும் தான் மீதி இருக்கு. மரியாதையா சாப்பிட்டதுக்கு காசை கொடு. பழசு புதுசுக்கு சேர்த்து 1000 ரூபாய் எடு. என்னது? நான் சமோசா சாப்பிட்டானா? கடந்த 1/2 மணி நேரமா எல்லா சமோசாவையும் நீதானடா சாப்பிட்ட. மரியாதையா 1000 ரூபாய் துட்ட வச்சுட்டு போ. ஓ, கதை அப்படி போதா? இங்க பாருங்க கடைக்கார மாமா, வந்தவனுங்க மோட்டோவோட கிளவுன்ஸ். வந்தவனுங்க தான் முரட்டுத்தனமா சமோசா கூட விளையாடி இருக்கானுங்க. அவனுங்க மொத்தம் 3 பேரு. என்னைய ஏமாத்த பாக்குறீங்களா? என்ன ஏமாத்த முடியாது. மரியாதையா பைசாவை வச்சுட்டு அப்புறமா பேசுங்க. மண்டியா, டாக்டர் புஸ்திகா மண்டியா இருக்கானா? அட மோட்டு, என் உயிர் நண்பா, நான் தான் டாக்டர் ஜட்கா. தெரியலையா? அப்ப நீங்க எதுக்காக வேலை செய்றீங்க ஜென்டில்மேன்? எங்களோட க்ளோன்ஸ் எங்களோட க்ளோன்ஸ கெடுத்து வச்சிருச்சீங்கப்பா. கொஞ்சம் அங்க பாரு, அவங்க எல்லாம் பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் சேர்த்து என்ன செய்ய சொல்லிட்டாங்கப்பா. கும்மியடிச்சிட்டு இருக்கானுங்க. மோட்டோ, இப்ப ஏதாவது செஞ்சே ஆகணும். எல்லாமே குண்டக்க முண்டக்க நடந்துட்டு இருக்கு. ஏதாவது யோசி. நான் என்ன பண்றது? வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியாதா? அடியே ஏதாவது சொல்லு. ஐடியா. டாக்டர் ஜட்கா சார், நீங்க தானே இவனுங்களை உருவாக்குனீங்க. அதே மாதிரி இவனுங்களை அழிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும் இல்ல? சொல்லுங்க. இவங்க மேல தண்ணி ஊத்திட்டோம்னா மறுபடியும் இவங்க பழையபடி போட்டோவா மாறிடுவாங்க. பண்ணலாமா? அப்படின்னா வாங்க, அவங்க மேல தண்ணியை ஊத்தலாம். பிரச்சனை என்னன்னா, வீட்டுக்குள்ள உள்ள தண்ணி எல்லாத்தையும் அவங்க காலி பண்ணிட்டாங்க. தண்ணி கொண்டு வர வேலை என்னோடது. வரம் கொடுத்தவன் தலைமலைய கைய வைக்கவா பாக்குறீங்க? இப்ப பாருங்க. தண்ணி அடிக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்.
பல்ல 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 என்ன இது? எல்லாரும் முதல்ல ஓடி போங்க. இத பார்த்தா ஆயிரக்கணக்கில் க்ளோன்ஸ் உருவாயிடும் போல இருக்கு. இல்ல மோட்டு, நீ என்ன காரியம் பண்ணிட்ட? இங்க பாரு, மோட்டு மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. பத்துலு பேப்பர்ல இருந்த சமோசா எல்லாம் காலி ஆயிடுச்சு. சமோசா இல்லனா எனக்கு மூளை வேலை செய்யாது. நீ ஒண்ணு பண்ணு, நீ பொறுமையா மீன் புடிச்சுக்கிட்டு நான் போய் சமோசா வாங்கிட்டு வரேன். மரியாதையா வாயை மூடிட்டு இங்கே இரு. பொறுமையா இருந்தா 10 புளிய கூட பிடிக்கலாம். ஏய், கிழவ மாதிரி பழமொழி எல்லாம் சொல்லாத. நாம மீன் பிடிக்க வந்திருக்கோம், அதை மட்டும் பாப்போம். இந்த பானை வயிறு வச்சிருக்கிறவன் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் திருத்த முடியாது. அங்க பாரு, உன் தூண்டையில ஏதோ பெருசா மாட்டி இருக்கு போல இருக்கு. ஆஹா, இரு. வா வா, வட. ஆஹா, டேய் பத்துலு, ஏதோ பெரிய கஜானா பொட்டியே மாட்டி இருக்கு. இது ஏதோ விலை மதிப்புள்ள பெட்டி மாதிரி தெரியுது மோட்டோ. சரி வா, உடனடியா டாக்டர் ஜட்காவோட லேபுக்கு கொண்டு போய் என்ன ஏதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. இதுல என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்றேன். அட, இது எகிப்து நாட்டு மம்மிப்பா. ஏய், அங்க பாரு, அது கையில மம்மி டாகி இருக்கு. ஏய், இந்த அதிசயத்தெல்லாம் நான் இப்பதான் பாக்குறேன். ஆரம்பிச்சிட்டான். மோட்டோ, இதுக்கெல்லாம் நீ மனசு உடைஞ்சிட கூடாது. இந்த மம்மி மேலோகத்துக்கு போய் 1000 வருஷத்துக்கு மேல ஆகுது. நீ அதை பார்த்து அழுவ, அப்புறம் நான் உன்னை பார்த்து அழுவ. இதெல்லாம் தேவையா? ஒன்னு ரொம்ப சந்தோஷப்படுற, இல்லனா ரொம்ப வேதனைப்படுற. நீ பத்துலு, நான் அதுக்காக அழல. நமக்கு பெரிய பொக்கிஷம் கிடைச்சிருக்கு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா இதுக்குள்ள டம்மியான ஒரு மம்மி தான் இருக்கு. இத வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? நம்ம இந்த மம்மிக்கு ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு காட்டு காட்டலாமா? அதுக்கு நம்ம காசும் வாங்கிக்கலாம்பா. எப்படி? ஜெஹோ, இது சூப்பர் ஐடியா. மோட்டு, நீ அதுக்கான வேலைகளை செஞ்சு வை. எனக்கு சில வேலைகள் இருக்கு. இந்த விஷயத்த ஊர் மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போஸ்டர் அடிச்சு ஒட்டணும். ஓகே, அப்ப நானே கிளம்புறேன். பத்துலு, அவங்க போட்டு நீங்க வா. அந்த மம்மி கையில இருக்கிற பிரேஸ்லெட் பாத்தியா, சூப்பரா இருக்கு. அதை வித்தா நிறைய பணம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் உன் விரலால கூட நீ தொடக்கூடாது. 1000 வருஷம் பழமையான விஷயம் அது. தொட்டா உடனே உடைஞ்சு போயிரும். நான் அந்த மம்மி பிரேஸ்லெட்டை எடுக்கத்தான் போறேன். மம்மினாலே தாய் பாசம் ஜாஸ்தி. அதனால அது குழந்தைய என்னைக்கும் ஒண்ணுமே பண்ணாது. அப்படி உனக்கு அது தேவைன்னா அது கிட்ட கேட்டு வாங்கிக்க. அந்த பிரேஸ்லெட்டாவது நீயாவது என்ன ஆள விடுறா சாமி. டங் 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 டங். மம்மி, அந்த பிரேஸ்லெட்டை தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துரு. நான் உன் பையன் மாதிரி இல்லையா? தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துரு. நீ எங்க அம்மா மாதிரி இருக்க. பையன் கேட்டா கண்டிப்பா நீ கொடுத்து தான் தீரணும். தயவு செஞ்சு எனக்கு கொடு மம்மி. நீ கொடு ப்ளீஸ். ப்ளீஸ் மம்மி, எனக்கு கொடுக்க போறியா? இல்ல நான் நீ முட்டிக்கிட்டு சாகட்டுமா? கொடு மம்மி, கொடு கொடு கொடு. கொடுக்க போறியா இல்லையா? சீக்கிரம் கொடு. இல்ல, என்ன அப்படி பார்க்காத. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் ஏதோ தெரியாம உங்ககிட்ட அந்த பிரேஸ்லெட்டை கேட்டு வாங்கிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. என்ன ஒண்ணு பண்ணாத. வேண்டாம் வேண்டாம், என்ன ஒண்ணு பண்ணிடாத. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. பத்துலு, எங்க போயிட்டான்னு தெரியலையே. வேண்டாம் வேண்டாம், என்ன மன்னிச்சிரு. இந்த பிரேஸ்லெட்டை வேணாலும் கழட்டி கொடுத்துறேன். பத்துலு, காப்பாத்து.
ஆஹா, அந்த மம்மி வந்து என்ன பிடிக்கிறதுக்குள்ள இது கடியில ஒளிஞ்சுக்கலாம். இது கடியில ஒளிஞ்சுக்கிட்டா மம்மிக்கு கண்டிப்பா தெரியாது. எப்படியாவது நாம தப்பிச்சிடலாம். ஏய் மோட்டு, கட்டில கடையில படுத்துக்கிட்டு என்ன பண்ற? மம்மிக்கு பக்கத்துல இப்ப யாரு இருக்காங்க? வாடா வா. மம்மி பக்கத்துல இப்ப யாருமே கிடையாது. அது டம்மின்னு நினைச்சோம், ஆனா டம்மி கிடையாது. அது கையில இருக்கிற டாகி என்ன துரத்துக்கிட்டு அப்படி வந்தது. எல்லாம் நடக்க வழியே இல்ல. ஏய், மம்மி கையில இருக்கிற டாகி தான் என்ன துரத்துக்கிட்டு வந்தது. நம்பு. டேய், நீ வேணா பாரு. அந்த மம்மி கையில இருக்கிற டாகி கண்டிப்பா இங்க வந்தாலும் வரும். அங்க பாத்தியா கதவை தட்டுறாங்க. கண்டிப்பா அது அந்த மம்மியோ இல்ல மம்மி கையில இருக்கிற டாகியோவா தான் இருக்கும். போய் பாரு. என் வார்த்தையில நம்பிக்கை இல்லையா? நீ இப்படியே பயந்துட்டு படுத்துட்டு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வேண்டா, திறந்துடு வேண்டா. சீசே. அம்மா. ஏய் மோட்டு, உன் உளறல கேட்டு கேட்டு என் கண்ணுக்கும் மம்மி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏ மோட்டு, நீ சொன்ன மாதிரியே மம்மி வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் சமாளிச்சிருக்கேன். நிஜமான மம்மி தான். மம்மி வந்துருச்சு. ஏய் மோட்டு, சீக்கிரமா ஏதாவது செய் மோட்டு. வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீயே ஏதாவது சொல்லு. ஓடு, ஜன்னலை திறந்துட்டு வெளியில குதிச்சிடு. நான் தான் சொன்னல, வாசல் பக்கம் போனா மம்மி நிக்குது, ஜன்னல் பக்கம் போனா டம்மியா இந்த நாய் நிக்குது. என்ன பண்றது? சரண்டர் ஆயிடலாம். வந்துரு. என் கைவசம் இன்னொரு ஐடியா இருக்கு. ஒரு தடவை வீட்டு வேலைக்காரி மாதிரி வேஷம் போட்டு கடன் கேட்க வந்த எல்லாரையும் ஏமாத்திட்டேன். அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல மோட்டோ? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. சூப்பர் ஐடியா. உடனே செயல்படுத்தலாம். ஹலோ மிஸ்டர் மோட்டுவ சந்திக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா நீங்க? நான் தான் அவரோட வீட்டு வேலைக்காரி. 2 மாசமா நான் செஞ்ச வேலைக்கே அவர் சம்பளமும் பேட்டாவும் கொடுக்காம இருக்காரு. வாங்கி தரீங்களா நீங்க? உங்களை பார்த்தா எல்லாத்தையும் வசூல் பண்ணி தர மாதிரி தான் தெரியுது. சீக்கிரமா போங்க. அவர் அந்த பக்கமா இருக்கிற ஜன்னல் வழியா எஸ் ஆயிட போறாரு. போங்க. உங்க கண்ணை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. போங்க. மோட்டோ, கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னடா ஆச்சு? ஒரே அறையில ஆஹா, இந்த நாய்ங்க தொல்லை தாங்க முடியல. உங்களுக்கு உண்மையிலே தைரியம் இருந்தா என் பின்னாடி என்ன துரத்திட்டு வருதா அந்த நாயை போய் பிடிங்க. வந்துரு பத்துலோ. இது எப்படி வந்தது? இது என்ன புது பீதியா இருக்கு? நம்மள துரத்துன நாய் நம்ம கைக்கே வந்துருச்சு. எப்படி நிக்காம ஓடு மோட்டோ. ஏன் மோட்டை பத்துல இவ்வளவு நேரம் எங்கயா போனீங்க? நம்ம மம்மிய யார திருடிட்டு போயிட்டாங்கயா. அத யாரும் திருடிட்டு போகல. அதுக்கு திடீர்னு உயிர் வந்துருச்சு. அது இப்ப நம்மள துரத்த ஆரம்பிச்சிடுச்சு. கண்டிப்பா மோட்டு தான் குண்டக்க மண்டக்க ஏதோ செஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். அட, இந்த பாக்ஸ்ல என்ன எழுதிருக்கு தெரியுமா? மம்மியோட பிரேஸ்லெட்டை யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு உயிர் வந்துருமா. அப்புறம் பிரேஸ்லெட்டை எடுத்தவங்களுக்கு திருடனதுக்கான தண்டனை கிடைக்குமா. மோட்டு, அந்த பிரேஸ்லெட் இருந்தா என்கிட்ட கொடுத்துரு. நீ தான் கண்டிப்பா அத ஆட்டைய போட்டிருப்ப. உன் கண்ணை பார்த்தாலே நான் தெரியுது. ஒண்ணு இந்த பிரேஸ்லெட்டை திருடல. மம்மி தான் எனக்கு அன்பளிப்பா கொடுத்தது. நான் இதை கொடுக்க மாட்டேன். நான் இதை கொடுக்க மாட்டேன். இப்ப நாம என்ன பண்றது? ஓடுங்க. ஓடுறதுல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஓடிடாதீங்க. மோட்டு கிட்ட இருந்து முதல்ல அதை புடுங்குற வழியை பாருங்க. குடுங்கி குடுங்க. வேண்டாம், வேண்டாம். இல்ல இல்ல, அத மம்மி கிட்ட இருந்து நான் திருடல. அதுவே தான் எனக்கு கொடுத்தது, அன்பளிப்பா கொடுத்தது. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கப்பா. இல்ல நாங்க வருதே மம்மி, அது நம்ம எல்லாரையும் ஒரிஜினல் மம்மியா பாத்திர போத. நமக்கு வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது மோட்டு. ஏய், என் உயிர் நண்பா மோட்டு, நாம எல்லாம் தப்பிச்சிட்டோம். அப்படி இல்லனா அந்த மம்மி நம்மள என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா மோட்டு? இல்ல இல்ல, நான் உன்னை திருடல. அது மம்மி தான் எனக்கு அன்பளிப்பா கொடுத்தது. அது எப்படி கொடுத்ததுன்னு உங்களுக்கே நான் செஞ்சு காட்டுறேன். இப்ப பாருங்க. மம்மி மம்மி, அந்த பிரேஸ்லெட் எனக்கு கொடுத்துரு. தயவு செஞ்சு கொடுத்துரு கொடுத்துரு கொடுத்துரு. ப்ளீஸ் ப்ளீஸ். பாத்தீங்களா, இப்படிதான் கொடுத்தது.
அடே மோட்டு, நீ எல்லாத்தையுமே விளையாட்டா எடுத்துக்கிட்டு பண்ணிடுற. ஆனா அங்க பாரு, மம்மி சீரியஸ் ஆக போகுது. சீரியஸ் டெவலப் ஆயிடுச்சு.